ட்ரைபாட் வெளியே சந்தோஷம் ட்ரைபாட் அந்த பக்கம் எடுத்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே இறங்கி வாரும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, நேர் மகிமையா இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிச்சு இயேசுவின் நாமத்திலப்பா நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாளைக்கு ஆண்டவரே இயேசுப்பா, அநேக நாட்கள் ஆண்டவரே வேதனையோடு துக்கத்தோடு இருந்தோம் ஆண்டவரே. 2வது பிரதிஷ்டை வச்சிருக்கிறீர் ராஜா. அதற்காக எங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன், நல்லவரே துதிக்கிறேன், கிருபை உள்ளவரே துதிக்கிறேன், இரக்கம் உள்ளவரே துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம சிவரக்க ஓ ரமல திரக்க ரமல பரச ரமல ஓ ரமல திரக்க ரமல பரச ரமல ஓ ரினா திரக்க ரமல ஓ ரமல பரச ரமல ஓ ரினா திரக்க ரமல ஓ சமன திரக்க ரமல ஆணைக்கப்படுவதாக ராஜா. தன்னை கொண்டவர் ஆவிகளே இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. அதமடைகிறோம் ஆண்டவரே. காலில் பட்டு மிதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அப்பா இடத்துல அப்பா கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி. அநேகர் ஆண்டவரே ஊழியக்காரர்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி சாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்காய் நன்றி, கோடான கோடி நன்றி சாமி. தேக்கும்படியான கிருபையை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வீணாக கூடாது ராஜாவே. சுதந்திர மனவே தேசத்தில் கத்தாவே ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்புகள் கொண்டு வரும்படியான கிருபையை கொடுக்குற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா, எங்களை கூட இந்த வேலை கிருபையோட எங்களை நேர்த்தியோடு இந்த திட்டத்துக்கு கொண்டு வந்த கிருபைக்காக உண்மை ஆராதிச்சு துதிக்க பாட இந்த ஆராதனையில நடத்த கத்தாவே வந்திருக்க பாஸ்டர்மார்களும் ஒவ்வொருத்தரையும் தொடுபடியான கிருபியை கத்தாவே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. சோத்திரமானவரே, அனைத்து ஆத்துமாக்கள் சேரும்படியான கிருபியை தருகிறோம் ராஜா. இந்த இடத்தில் கூட நேர்த்தியாக கத்தாவே இந்த தொடங்கும்படி முடியும் வரை கத்தாவே இந்த ஆராதனை பாட்டு ஜெபம் எல்லாம் உங்க கரத்துல தரும்படியான கிருபியை கூட தருகிறோம் ராஜா. கத்தாவே இந்த கத்தாவே இந்த சர்ச்சில கத்தாவே கல்லு மேல நாங்க இருந்து ஜெயிச்ச மாண்டவரே. சோத்திரமானவரே, ஆலயத்தை கட்டி இந்த மரத்துக்கு எடுத்து கத்தாவே நாங்க சின்னதுல இருந்து இந்த இடத்துக்கு வந்து கத்தாவே எங்க பாஸ்டரோட நாங்க திரிஞ்சு இந்த இடத்துல வந்து இருந்த கிருபைக்காக என்னை மீண்டுமாக இந்த இடத்துல கொண்டு வந்து ஜெபிக்க கிருபை கொடுத்ததுக்காக உண்மை ஆராதிச்சு துதிக்க பாட கத்தாவை ஏசப்பா துதிக்க கொடுத்த கிருபைக்காக உண்மை துதி இனி டைம் ஜெபிக்க கிருபையை கொடுப்படியான ஜெபத்தை தரும்படியான கத்தாவை உங்க கரத்துல ஒத்து கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. ஏசப்பா வந்திருக்கவங்க எல்லாத்தையும் தொடுபடியான கத்தாவையை தருகிறோம். தேவதான இந்த இடத்துல இந்த ஆராதனை சர்ச்சையும் இன்னும் அநேக ஆத்துமக்கள் வரைக்கு கொண்டு வர கிருபையான நேர்த்தியாக கொடுக்க மாட்டவரே. அப்பா, எங்க சர்ச்சில கூட அநேக ஆத்துமக்கள் வெளியில நிக்கிறாங்கப்பா. அநேக பேரையும் கொண்டாந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுக்கிறோம். அப்பா, சிறியவர் பெரியவரும் முதியவரும் கத்தாவே அநேக ஆத்துமக்கள் எங்களுக்கு சேரும்படியான கிருபையை கொடுக்கிறோம் ராஜா. எங்க பாஸ்டர் கத்தாவே விலகி போனாலும் திரும்பி வந்து இந்த ஆலயத்தை நடத்தி இன்னைக்கு நான் மகிமையோட நினைக்கவே இல்லப்பா இந்த இப்படி நடக்கும் வந்து. ஆனாலும் நான் ஒரு சின்ன அப்ப வந்தது கத்தாவே. ஆனாலும் இப்ப திடீர்னு நேற்று வந்து சொன்னோன்னு எனக்கு ஜெபிக்கல கத்தாவே. நான் ஏசப்பாவோட அப்படியே செஞ்சுட்டு ராஜா. அப்பா, எங்க பாஸ்டர் கத்தாவே அன்னைய நோயாளா இருந்தாங்க கத்தாவே. எப்படி இந்த இடத்துல வந்து அப்பா அந்த ஜபத்துல மேசையில் கத்தாவே வந்து உட்காந்துட்டு கிருபை கொடுத்தாதான் உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துறோம். ஆமென் ஆண்டவரே. இந்த வேலையில என்னை கொடுத்து கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். எல்லா துதிக்கான மகிமையில உண்மைக்கே செலுத்து இயேசுவின் நாமத்தில். சாமி ஆண்டவரே, நான் கத்தாவே இந்த ஆலயம் கட்டப்பட்டு கத்தாவே எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துக்கு வந்து போன இடம் ஆண்டவரே. ஒரு நாள் சிங்கள நாட்கள் அவர்களை இப்போது பேச வச்சு ஆண்டவரே. ஆனால் காலம் மறுபடியும் ஆண்டவரே கத்தாவே அப்பா இந்த ஆலயத்தில் சுவாமி ஆண்டவரே கோயம்புத்தூர் கொண்டு வந்து நேற்று மீண்டும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை நடத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்திருக்கிறேன் ஆண்டவர். அப்பா, பின்வாங்கி போனாலும் ஆண்டவரே இந்த மகனை கொண்டு அப்பா மறுபடியும் சுவாமி இந்த ஆலயத்தில் ஜெபம் நடக்க ஆண்டவரே
அப்பா அவருக்கு கொடுத்த கைப்பறுதை நிமித்த ஆண்டவரே இவர்களோடு நீர் பேசி அப்பா நீ நடத்தி வந்திருக்கிறவர்களுக்காக நன்றியப்பா ஆண்டவரே கொடாப்படி நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் சுவாமி அப்பா காலை இடைவிடாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இவர்களை ஆண்டவரே நீர் மாற்றி சுவாமி அப்பா மாத்திரங்கள வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளை வைக்கிறோம் ஐயா. நாங்கள் கணங்கி ஜெபித்த அந்த ஜெபமே நின்று விட்டது ஆண்டவரே. என்னுடைய நாளையில சுவாமி இவர்களை அப்பா நீர் கண்டுபிடித்து தேடி ஆண்டவரே இவர்களை இவ்வளவு நிறைய பணங்களை செலவிட்டு இதை செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஆலயத்துக்கு வேண்டலாம் எடுத்து அந்த குடும்பத்தார்கள் ஆண்டவரே நேரத்தை செலவழித்து வந்திருக்கிறார்கள் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவாதி தேவனை துதியுங்கள் சொல்லுங்க. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமி சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை, பகலில் ஆன சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆன சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோன் செங்கடலை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை ஹல்லேலூயா வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் சொல்லுங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களுக்கு அதை சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, வாக்கு மாறாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை கைவிடாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஈரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். யெகோவா ஈரே சொல்லுங்க. யெகோவா ஈரே
சொல்லுங்க, யெகோவா ஈரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே உங்களுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, யெகோவா நிசியே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யெகோவா நிசியே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெற்றி தருகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்க வெட்கப்பட்டு போக விடாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்க தலை கவிழ்ந்து போக விடாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை தோற்று போக விடாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்க நிந்திக்கப்பட விடாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்க அவமானப்பட விடாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ, நாங்க துக்கப்பட்டு போக விடாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்க நிந்திக்கப்பட்டு போக விடாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க பின்வாங்கி போக விடாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ரூவா உங்களுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, யெகோவா ரூவா உங்களுக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரூவா உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோடு உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக. சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக. சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. யெகோவா நிசியே. ஹல்லேலூயா. என்னை தோற்று போக விடாதவரே. ஹல்லேலூயா. நான் அவமானப்பட்டு போக விடாதவரே. ஹல்லேலூயா. நான் நிந்திக்கப்பட்டு போக விடாதவரே. ஹல்லேலூயா. என் வியாதியில வெற்றி தந்தவரே. ஹல்லேலூயா. என் நோயில விடுதலை தந்தவரே. ஹல்லேலூயா. நான் நிந்திக்கப்பட்டு போக விடாதவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே. ஹல்லேலூயா. நல்லவரே. ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவரே. ஹல்லேலூயா. கைவிடாதவரே. ஹல்லேலூயா. விட்டு விலகாதவரே. ஹல்லேலூயா. நேற்று மிஞ்சு மாறாதவரே. ஹல்லேலூயா. அதிசயமானவரே. ஹல்லேலூயா. இயேசு இந்த
நாமத்துக்கு ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஹalleluya. இம்மானுவேல் என்ற நாமத்துக்கு ஹalleluya. சொல்லுங்க, இம்மானுவேல் என்ற நாமத்துக்கு ஹalleluya. எபனேசர் என்ற நாமத்துக்கு ஹalleluya. எபினேசரே ஹalleluya. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவரே ஹalleluya. இதற்கு மேல எங்களை நடத்த போகிறவரே ஹalleluya. எங்களை கைவிடாதவரே ஹalleluya. இம்மட்டுமா எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே ஹalleluya. எங்க பாவங்களை எல்லாம் மன்னித்தவரே ஹalleluya. எங்க அக்கிரமங்களை எல்லாம் எண்ணாதிருக்கிறவரே ஹalleluya. ஜீவன் உள்ளவரே ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவரே ஹalleluya. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. என்னை விட்டு கொடுக்காதவரே ஹalleluya. சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவரே ஹalleluya. என் ஜீவனை அருமையாய் எண்ணினவரே ஹalleluya. இம்மட்டும் நான் ஜீவனோடு இருக்க கிருபை தந்தவரே ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவாயே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவாயே எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா யெகோவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா யெகோவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே.
ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தநாமம் கலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தநாமம் என் கலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தநாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தநாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தநாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தநாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தநாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. இங்க வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய காயங்களை கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் நீங்க குணமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் நீங்க வாழ வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்மாவையா நீங்க கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு சொல்லுங்க லூக்கா 10:19 சொல்லுங்க. லூக்கா 10:19 சொல்லுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சர்ப்பங்களின் ஆவிகள், தேள்களின் ஆவிகள், சத்துருவின் சகல வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும். ஆத்துமாக்கள் வரக்கூடாதபடி தடை செய்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும் அப்பா. செயலிழந்து போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. நாங்க ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா நாங்க 4 விதமான ஆவிகளை கட்டுகிறோம். ஏசப்பா நாங்க 4 விதமான ஆவிகளை இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டுகிறோம். ஒண்ணு சொல்லுங்க. துரைத்தனங்களின் ஆவிகள். சொல்லுங்க. துரைத்தனங்களின் ஆவிகள். 2 அதிகாரங்களின் ஆவிகள். 3 இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள். 4 வான மண்டலங்களில கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இந்த சபைக்கு விரோதமா சொல்லுங்க. இந்த சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, இந்த விசுவாசிகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற இந்த 4 விதமான ஆவிகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிழந்து போகும்படி ஜெபிக்கிறோம். செயலிழந்து போகும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா தலைமையிலும் தெய்வம் செய்யுங்க. வண்டியிலே எந்த பஸ்
டைம் என்ன விசேஷமாக பல பிரயாசத்துக்கு மத்தியிலும் இந்த நாளில் அருமையான தேவனுடைய வீடை தேவ சமூகத்தில் நின்று பிரதர்சனம் பண்ணும்படியான ஒரு சூழ்நிலை கத்தை நமக்கு தந்திருக்க நினைத்து கத்தரை துதிக்கிற எல்லாரும் வழங்குகிற தெய்வத்தை கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பல வருஷங்கள் அடைக்கப்பட்டிருந்த வாசலை கத்தர் இந்த நாளை திறக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நாளில் இருந்து இந்த இடத்தை கத்தருக்கென்று, கத்துடைய நாமத்துக்கென்று, கத்துடைய சித்தத்துக்கென்று, பரலோக ராஜ்யத்துக்கென்று இந்த நாள் முதல் கொண்டு இது பரிசுத்த தேவநாமத்தினால பிரதிஷ்டை பண்ணவும், இந்த நாள் முதல் கொண்டு கத்துடைய பணி இந்த இடத்துல நடக்க கத்தர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த தொடக்க ஜபத்தை அருமையான நம்ம திரு ஐயா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அன்பும் இறக்கும் அன்பின் ஆண்டவரே, இந்த பிரதிஷ்டாளருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலய பிரதிஷ்டை நீர் ஆசிரியங்க. இந்த பொறுப்பாளர் இருந்த அடிக்கராஜ் பாஸ்டராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த எழுந்து கட்டத்தக்கதாக, ஆண்டவரே இந்த ஊழியம் திரும்ப கட்டப்படத்தக்கதாக அனுக்கிரகம் பாராட்டும் கர்த்தாவே. இந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு ஊழியக்காரர் விசுவாசிகளும் ஆண்டவரே சத்தியம் குடும்பம் பேர்பட ஆசிரியர் நிகழ்ச்சி பூரா தேவ ஆவியானவர் பொருட்படுத்தி நடத்துங்க. நமக்கே கேட்கிறப்ப சங்கீதங்கள் புத்தகம் 24ஆம் சங்கீதம். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. அருமையான இந்த ஸ்தலத்துல ஊழியர் சேர ஊழியரும் சபை மறுபடியும் கட்டி எழுப்புறதுக்கு காரணமா இருந்த அருமையான அமர்ந்து சஞ்சய் பிரதர் இருவர் வந்து இந்த விற்பனை கட்டும்போது கட் செய்ய கத்தர் உதவி செய்ய போறாங்க. எல்லா கரங்களுக்கு எல்லா சோதரம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, 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 இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அருமையான மத்தியிலுக்கு சந்தோஷம் ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நிம்மதியாதே நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியாதே நாமத்தின் ஆதரவில் நீரில்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரில்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே வேறொரு தேற்றமில்லை பாரனே நீரே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீர் நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீர் நாமத்தின் ஆதரவில் ஆமென் ஆமென். சாமுவேல் அவர் 10 நிமிடங்கள் ஆராதிக்கிறார். அவர் கரண்ட் இல்லை. அவர் 10 நிமிடங்கள் ஆராதிக்கிறார். பிள்ளைகளை விட்டு அமர முடியும். அவர் 10 நிமிடம் சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தில் நடத்துவார். இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆமென். அவையானவரே சோதரமாக இந்த நேரத்தில் கூட அவையானவரே சப்பா மகிமையின் மேகம் கூட நீர் இந்த இடத்துல இறங்கி வருவீராக. அவையானவரே சப்பா உடைய பிரசன்னத்தை நாங்கள் அவையானவரை உணர்வோம் அப்பா. அவையானவரே சப்பா நீர் எங்களோடு என்னுடைய சப்பா இந்த சபைக்குள்ள வருகிறதை நாங்கள் பார்க்கணும், நாங்கள் இப்போ உணரணும் அப்பா. ஆண்டவரே சப்பா இந்த சபைக்குள்ள இருக்கிறதை ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு கண்களும் பார்க்கணும் அப்பா. ஆண்டவரே சப்பா தேவதூதர்கள் உலாவி கொண்டிருக்கிறதை எங்கள் கண்கள் பார்க்கணும் அப்பா. அவையானவரே சப்பா உங்கள் சித்தத்தின்படி நீர் ஆண்டவரை செய்து கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. அவையானவரே இயேசுவே நீர் இறங்கி வருகிறீராக. அவையானவரே உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. எல்லாரும் ஒரு 2 நிமிடங்கள் வாயை துறந்து அந்நிய பாஷையினால் அவரை வரவேற்போம். உம் வல்லமையால் என்னை
ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து உம் பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம் அப்பா ஆண்டவரே ஒரு நிமிடம் கூட எங்களை விட்டு பிரியாத தெய்வமே அவையானவரே இயேசப்பா நீர் எங்களை ஆண்டவரே இயேசப்பா இந்த சபையை ஒரு மனவாட்டியாக நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா அவையானவரே நீர் மனவாளன் எங்களுக்கு வரும்பொழுது அவையானவரே இயேசப்பா எங்கள் சபையை ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்பா அவையானவரே உம்முடைய பார்வையில நாங்கள் இருக்கணும் அப்பா அவையானவரே இயேசப்பா நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து அவையானவரே இயேசப்பா குப்பையிலிருந்து எப்படி ஒரு மனிதனை நீர் எடுப்பீரோ அதே போல இந்த சபையை நீர் எடுப்பீராகப்பா அவையானவரே நீர் இறங்கி வாங்க உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த சபை நீர் எங்களுக்கு ஆண்டவரே மறுபடியும் புதுப்பித்ததற்காக நன்றி பலி எடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் இறங்கி வாங்கப்பா எல்லாரும் ஒரு 7 முறை இயேசு இயேசுன்னு சொன்னா இயேசுவே 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 இறங்கி வாங்கப்பா அவையானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா ஆண்டவரே இறங்கியா அப்பா ஆண்டவரே இயேசுப்பா நீர் எங்களை ஆண்டவரே இயேசுப்பா கண்டெடுத்தீரே அவையானவரே எல்லோஹி எல்லோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோஹி எல்லோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி சபையை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன் Sare,
உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்து முழு பலத்தோடு அன்பு கூறுமே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுவோம். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 இன்னும் அதிகமாய் இன்னும் ஆழமாய் அவையானவரே உங்களிடத்துல நாங்கள் சேரணும் அப்பா. அவையானவரே ஏசப்பா எங்களுடைய குளங்கள் எல்லாம் நிரம்பி வழியும் அப்பா. ஆறுகள் எல்லாம் அப்பா அவையானவரே ஏசப்பா நிறைந்து வழித்து ஓடணும் அப்பா. அவையானவரே சூத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த சபையில ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களும் கேட்கப்படணும் அப்பா. அவையானவரே ஏசப்பா ஆண்டவரே எவ்வளவு ஆத்மாக்களுக்கு இருக்கிறதுக்காக இல்லை அவையானவரே. ஆண்டவரே ஒரு ஆத்மாக்கள் இருந்தாலும் அது வெளியேறப்பட்டு அப்பா. ஆண்டவரே ஏசப்பா 99 ஆட்டை பார்க்கிறோம். ஆண்டவரே தொலைந்து போன ஒரு ஆட்டை நீர் தேடி வந்தீரப்பா. அதே போல இந்த சபையை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. அவையானவரே இயேசுப்பா மீண்டும் ஆண்டவரே இயேசுப்பா கட்டுகிறவர் அப்பா நீர். ஆண்டவரே இயேசுப்பா மீண்டும் ஸ்திரப்படுத்துகிறவர் அப்பா. சீர்படுத்தும் தெய்வம் நீர்தான் அப்பா. அவையானவரே உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா இனி முடிவு பரியந்தம் வரை அவையானவரே நீரே இந்த சபை நீர் வழி நடத்துங்க. அவையானவரே யார் யாரெல்லாம் அவையானவரே இயேசுப்பா உம்மிடத்திற்கு வருகிறார்களோ ஆண்டவரே ஒரு மன நிம்மதி கிடைக்கணும் அப்பா. அவையானவரே இயேசுப்பா உம்மை பற்றி இன்னும் ஆழமாய் உம்மிடம் வாழ நீர் உதவி செய்யுங்கப்பா. மீதியான வேலையும் கற்றுக்கொள்ளும் நீ பரியாசி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னொரு பயன்படுத்தும் நல்ல கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளை கிறிஸ்து நாளை வந்து உங்களை ஆசீர்வாதி பிரசையும் உதவி செய்தவர்களை நினைப்போது நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பிள்ளைகளை அப்பா நீங்க ஆசீர்வதிப்பீராக அப்பா மாதங்களுக்கு முன்னால நான்
செலவுக்கு போகவே ஆண்டவரே. நானும் இந்த நேரத்தில் எந்த டயத்துல இந்த மகாராஷ்டிரம் பார்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு ஆண்டவர் வீடை கொடுத்து புத்தியரை கொடுத்து என் காலைகளுக்கு நல்ல ஒரு வெடிப்பை கொடுத்து நடக்க வச்ச நடக்க முடியாது. எத்தனையோ டாக்டர் எல்லாம் கை கொடுத்தாங்க. உங்களுக்கு கிட்னி போச்சு, கால் போச்சு, கால் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் மகாராஜ் தேவன் தூதர் மாதிரி ஐயா சொன்னாங்க. ஐயா வர்றதுக்கு முன்னக்கூடியதான் சொன்னாங்க. வந்து 2 ஊசி போட்டா போதும் ஐயா, 25,000 செலவாகணும். அந்த 25,000 செலவாகணும். அந்த உடம்பு போன ரத்தத்தை எடுத்துடலாம் வெளியில. அந்த எடுத்ததுக்கு உடனே 15 நாள் கழிச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்னாங்க. நாங்கள் அந்த நிமிஷமே என் தேவன் கிட்ட காசுங்கிறது இருக்காது. எப்படியோ பையன்கிட்ட சொல்லி அந்த 25,000 வாங்கி அவர்கிட்ட கொடுத்த உடனே மத்தியான காலையில் ஊசி போட்டாங்க. தண்ணியா இறங்கிருச்சு அந்த ரத்தம். 2 லிட்டர் ரத்தம் அப்படியே தண்ணியா இறங்கிருச்சு. இறங்கி பார்த்த உடனே ஆண்டவர் ஐயா சொல்லிட்டாரு, இன்னும் காலை குணப்படுத்திடலாம் ஐயா, இந்த காலை எடுக்க வேண்டியது வராது, இன்னும் ஆரட்டம், ஒரு வாரம் போதுங்க எடுத்துருவோம்னாரு. அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு இந்த காலுக்கு மட்டும் ஆப்ரேஷன் 4.5 மணி நேரம் ஆச்சுங்க. அது மாதிரி இந்த கட்டடம் வந்து நான் என் கடவுளோட நினைச்சு பார்க்கலாம் ஐயா. இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் 6 வருஷம் ஆச்சுங்க. கேட்டு பார்த்தீங்க, இந்த கோயிலில் வந்தவங்க எல்லாம் வந்து வந்தவங்க, சபைக்கு வந்தவங்க இந்த ட்ரெஸ் போட்டு 6 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு தான் தூய்மையுள்ள மனிதனா வெள்ளை உள்ள மனிதனா மாற்றி 4 பேர் மதிக்கத்தக்க என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் செல்வத்துல நான் நல்லா இருக்கேன். இந்த சபை மேலும் வளர்றதுக்கு எங்களுக்காக நீங்க எல்லாம் ஜெபிக்கணும். எங்க ஊழியம் வளர மாட்டேன். நான் ஏதோ தெரியாத தவறு செஞ்சு விட்டு மனம் தெரிஞ்சு வந்துவிட்டேன் இப்ப ஆண்டவர் சமூகத்துல. ஆனா அந்த மனம் தெரிஞ்சதுக்கு எனக்கு நான் படம் ஆண்டவர் உடனடியாக கூப்பிட்டாரு. ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நல்ல நல்ல ஒரு காட்சி இன்னைக்கு எப்படி கோபுரமாய் கத்தரை மாற்றி வைக்கிறார். எப்போதுமே ஒதுக்கப்பட்ட இடத்தை கத்தரை என்ன பண்ணுவார், மேன்மையாய் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கூட அவருடைய சாட்சிக்கு மனம் கிடைக்கல. ரொம்ப அரசியல் போயிட்டு ரொம்ப வேதனை கொடுத்துருவாரு. ஆனா நம்ம ஊழியத்துக்குன்னு என் கால் ஒழுந்து அவருக்கு கை ஒழுந்துச்சு. அந்த நேரத்துல கூட என்னால் நடக்க முடியாது. அந்த நேரத்துக்கு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். டிவியில பார்த்து தான் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்று நான் ஊழியம் செஞ்சுட்டு இந்த சௌகரியம் கொடுத்து நான் ஊழியத்துக்கு போவேன். ஊழியத்துக்கு போயிட்டு வரது கூட இந்த அசுத்த வாழ்க்கை வந்து உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாரு. ஐயா எங்களுக்கு இந்த ஆலயம் இப்படி நாங்கள் கட்டிட்டு அவங்களுக்கு தெரியாது. 6 வருஷமா நாங்கள் நடத்தாம இருக்கோம். எவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஞானசாரம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். ஆனாலும் எங்க ஆத்மா நீ பாவத்துல கிடக்கு. அதனால நீங்க ஒரு தடவை எங்களுக்கு எப்படியாவது பெயிண்ட் அடிச்சு கொடுங்க, மறுபடியும் நான் வந்து சபையை நடத்தணும் அப்படின்னு சொன்னேன். இதோட அற்புதமா கர்த்தரோட என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த நாள் வந்து 2011 பிரதிஷ்டை பண்ண நாள் இந்த நாள். ஆனா எனக்கு தெரியாது கர்த்தர் இன்னைக்கு இந்த நாள் 17/5/2011 ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணேன். அதே நாளில் மறுபடியும் 2வது பிரதிஷ்டை பண்ணேன். அதே நாள் கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னை உற்சாகப்படுத்தி சகோதரர்களை உற்சாகப்படுத்திங்க. இந்த மாதிரி இருங்க, இப்படி இருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையே செய்வாருன்னு சொல்லி கர்த்தர் எல்லா காரியங்களும் எங்களுக்கு பெரிய காரியங்களும் செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொரு கடங்களும் கர்த்தர் இந்த பெயிண்ட் அடிக்க, இந்த வசனங்கள் எழுத, எல்லா வேலையும் செய்யறதுக்கு கர்த்தர் இடத்துல கூட்டி சேர்த்த கர்த்தருக்காக நன்றி. ஒவ்வொரு துணிக்கடங்களுக்கும் இந்த இதுக்காக வேண்டி வாசுங்க வந்து 3 பேர் எங்களுக்கு நிறைய என்ன பேர் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த காரியங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. நான் உங்களுக்கு கொடுக்க போன எனக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு அநேக காரியங்களை அநேகருக்கு இதே மாதிரி நாங்கள் கட்டின சபைகளை முடித்து போய் கிடக்கிற இடத்துல மறுபடியும் எழுந்த கர்த்தர் திரும்ப செய்யணும். இவங்க கரங்களை கொடுத்த கரங்களை ஆசீர்வதிக்கணும். 1, 10, 30, 60, 100 பெருக்கி ஆசீர்வதிக்க, குடும்பங்களை ஆசீர்வதிக்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, மறுபடியும் அநேகருக்கு கொடுக்கிற கரங்களா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை கெஞ்சி மன்றாடுவேன். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவன் இந்த நேரத்துல இதை கொடுத்துருக்க கர்த்தருக்கு கொடான செய்தவர்களை மறுபடியும் நினைவு கூறுகிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக.
தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நம்மளை பேசும்படி அருமையான நம்ம இருக்கிற சஞ்சீவ் பிரதர் அவங்க முன்பதாக வந்து ஒரு 15-20 நிமிடம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த அருமையான இடத்துல நீங்க கூடி இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் இதைய விசுவாசிக்கிறீங்க? நீங்க இங்க கூடி இருக்கிறது தேவனுடைய மகத்தான கிருபை. நாங்க சார் இந்திராஜ் சார் அவர் தான் எங்களுக்கு இந்த இடத்தை காமிச்சாரு. இந்த இடத்துக்கு சொந்தக்காரரான பாஸ்டர் காணிக்கராஜ் ஐயாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. பாஸ்டர் ஐயாவோட துணைவியார் ஜெயராணி அம்மாவை எங்களுக்கு இம்ராஜ் சாருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. இது அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அநேகம் உபத்திரவங்களை அவர் தாங்கி இருக்கிறாரு. அநேக முறை இயேசுவுக்காக ஊழிய செஞ்சிருக்கிறாரு. அவங்க காணிக்கராஜ் ஐயா பின்வாங்கி போயிட்டாரு. சபை ஒரு 5-6 வருஷமா நடத்தல. பல காரணங்கள், அது எல்லாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட காரணங்களால தம்முடைய சொந்த ஜனங்களாலே அவர் பின்மாற்றத்துக்கு போயிட்டாரு. ஆனாலும் தேவனுடைய மகத்தான கிருபை அத காணிக்கராஜ் ஐயாவையும் ஜெயராணி அம்மாவையும் விடவே இல்லை. இதுதான் உண்மை. துரத்தி அவங்க எங்க போனாலும் சரி, அவங்கள துரத்தி இயேசுனுடைய வார்த்தை அவங்கள பின்னோக்கியே போயிட்டே இருக்கு. அவங்க அடிபட்டு கால் முறிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஜிஹெச்சுக்கு போறதுக்கு பணம் இல்லைனாங்க, பஸ்ஸுக்கு பணம் இல்லைனாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வரும்போது கையில பணம் இல்ல, பஸ்ஸுக்கு பணம் இல்ல. ஆனாலும் தேவனுடைய கிருபை பாருங்க, அவங்கள சும்மாவே விடல. அவங்க கால் முறிஞ்சு பின்னடைவாயி எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான், நம்ம சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிற தருவாயில இம்பராஜ் சார ஒரு தேவதூதனை போல அனுப்பிச்சு அவர் பெரிய ஆஸ்பத்திரி ஊழியம் பண்றாரு. வாரம் வியாழக்கிழமை நினைக்கிறேன். என்ன கிழமை சார் போறீங்க? வெள்ளி சனி ஞாயிறு போறாரு. ஒவ்வொரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த ஜனங்களை சந்திச்சு அவங்களுக்கு டிராக்ஸ் கொடுத்து, இயேசு நல்லவர், அவரை பின்பற்றுங்க, உங்க நோய் சுகமாகும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அவர் போய் இயேசுவோட நாமத்தை உச்சரிச்சுட்டே வர்றாரு, கொடுத்துட்டே வர்றாரு. அதுல மீண்டுமாய் பின்வாங்கி போன இந்த காணிக்கராஜ் ஐயா, பாஸ்டர் ஐயா மீண்டும் மனம் திரும்புறாரு. எப்பேற்பட்ட வல்லமை பாத்தீங்களா இயேசுவுக்கு. இயேசு நினைச்சா சொடக்கு போடுற நேரத்துல, காணிக்கராஜ் நீ என் பக்கத்துல வந்துரு, நீ பின்வாங்கி போற அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். இயேசு நினைச்சா செஞ்சிருக்கவும் முடியும். ஆனா தேவன் என்ன செஞ்சாலும் அதை ஒரு மனுஷன் மூலியமா தான் செய்யணும்னு ஆசைப்படுவார். ஏன்னா அவரு சொன்னா 1,80,000 தூதர்கள் அவருக்காக வேலை செய்வாங்க. 1,80,000 பீரங்கிகள்
அவருக்காக முழக்கமாகும். ஆனா அதையெல்லாம் அவர் விரும்ப மாட்டாரு. தன்னுடைய பலத்தை அவர் எந்த இடத்துலையும் காமிச்சதே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவர் தம்முடைய கிருபையை மாத்திரம்தான் காமிச்சிருக்கிறாரு. அந்த கிருபையை காமிச்சு அந்த கிருபை மூலியமா பரவாயில்ல, பேப்பர் தான் சுத்துது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே லைட் போட்டு விட்டுருங்க, சவுண்ட் மட்டும் வரும். இல்லாட்டி அது பேப்பரை எடுத்துருங்க, நிறுத்திட்டு பேப்பர் எடுத்துருங்க. நிமிஷம் தான், அதுக்குள்ள செய்தியை முடிக்கணும். அப்படி கிருபை அனுப்பிச்சு ஆண்டவர் காணிக்கிற ஐயாவை இன்பராஜ் சார் மூலியமா மீண்டுமாய் தன்னுடைய பிரசன்னத்தை காமிச்சு மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவ தன் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீண்டுமாய் அவர் தன்னுடைய இல்லத்துல இந்த சபையை திறக்கிறதுக்கு ஆண்டவரே கிருபை செஞ்சார். எல்லாம் ஆண்டவரே வல்லமை எவ்வளவு பெரியது, ஆண்டவரே மகத்துவம் எவ்வளவு பெரியது, ஆண்டவரே நீர் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள், உங்களுடைய ஜனங்களுக்கு நீர் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள், உண்மை தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு நீர் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள், உண்மை பிட்டு பின்வாங்கி போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்காரும் நீர் எவ்வளவு ஏக்கமா இருக்கிறீர் ஆண்டவர். தகப்பனே அப்பா, உண்மை தெரிந்து கொண்டது எங்கள் பாக்கியம் ஆண்டவர். அப்பா, உண்மை ஏற்றுக்கொண்டது அப்பா எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அஸ்திவார ஆண்டவர், பெரிய ஆதார ஆண்டவர். நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, நீர் இல்லாமல் எங்களால் பிழைக்கவே முடியாது, நீர் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இந்த இடத்தில் எங்களால் நிற்க முடியாது ஆண்டவர். தகப்பன், ஒரு கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை தோற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். எவ்வளவு நல்லது. இடிஞ்சு கிடக்கிற பாழாய் போன இந்த அவருடைய வாசஸ்தலத்தை மீண்டுமாய் புதுப்பிக்க அவர் செய்த கிருபை மகத்தானது. சார் கூப்பிட்டே இருப்பார், ஒரு முறை வாங்க, ஒரு முறை அந்த அவங்க வீட்டுக்கு வாங்க, அவங்க சபைக்கு வாங்க, நீங்க வந்தா ஏதோ ஒண்ணு பண்ணலாம், வாங்க வாங்க கூப்பிட்டே இருப்பார். நான் வரலாம்னு நினைப்பேன், அதுக்குள்ள ஏதோ ஒரு வேலை வந்துடும், ஏதோ ஒரு தடங்கள் ஆயிடும். இப்படியே ஒரு 2-3 வாரங்கள் அப்படியே போயிடுச்சு. இங்க வந்தோடனே நான் உணர்ந்தது என்னன்னா, இந்த ஆலயத்தை திறக்க கூடாதபடி, இந்த ஜனங்கள் கூடாதபடி பிசாசானவன் வலு சர்ப்பமாய் துரத்தி கொண்டே வருகிறான். அதிவேகமாக அவனுடைய பணிகளை செய்ய இந்த ஆலயம் திறக்கப்படக்கூடாது, இந்த ஜனங்கள் இப்படி உண்மை ஆராதிக்க கூடாது, என்னை ஆராதிக்க கூடாது, இயேசுவை ஆராதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசானவன் துரத்திக்கிட்டே இருக்கான். ஏன் அதை சொல்றேன்னா, எவ்வளவோ நம்ம ஏற்பாடு பண்ணி, எவ்வளவோ உபவாசம் இருந்து, எவ்வளவோ கட்டுக்களை உடைச்சும் இன்னும் தீவிரமா அவன் செய்யறான். கரெக்டா வரும்போது கரண்ட் போயிருச்சு. கரெக்டா வரும்போது அவன் வேகமா அவனுடைய வேலை கரெக்டா செய்யறான் பிசாசு.
என்ன பண்ணுனா ஜனங்கள் சிதறுவாங்க, என்ன பண்ணா இந்த பிரதிஷ்டை நிற்கும் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் ரொம்ப வேகமா ரொம்ப வேகமா அவனோட பணிகளை செய்யறான். ஆனாலும் கர்த்தர் பிசாசை விட வல்லமை படைத்த தேவன் இல்லைங்களா? கரங்களை தட்டுங்க. பிசாசை விட வல்லமை படைத்த தேவன் நம் தேவன். பிசாசானவன இந்த உலகத்தை தான் அவன் ஜெயிக்க முடியும். சர்வ லோகத்தையும் ஜெயித்த நம்ம ஆண்டவர் அவனை ஒரு பொருள் ஜெயிக்க முடியாது. அவன் கரண்டவனா கட் பண்ணலாம், ஆனா நம்முடைய ஆத்மாவை டச் பண்ணவே முடியாது. இந்த சபையை அவன் டச் பண்ணவே முடியாது. சபை தேவனுடைய வீடு, சபை தேவனுடைய சரீரம். எதை அவன் டச் பண்ணா நினைக்கலாம், டச் பண்ணா அவன் முடிஞ்சிருவான். இருந்தாலும் ஆண்டவர் விட்டு பார்க்கிறாரு, எவ்வளவு தூரம் போ. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவது இல்லை. இந்த பிரதிஷ்டை நடக்கும், என் ஜனங்கள் கூடுவாங்க. பல போதகர்கள் இங்க வந்திருக்காங்க, பெரிய பெரிய போதகர்கள். ஐயா கோயில் பாளையத்துல பாஸ்டர் சாலமோன், சங்கர் சாலமோன் ஐயா கோயில் பாளையத்துல சர்ச் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு நீங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆராதனை முடிச்சுட்டு நீங்க வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய வேலை ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் இருக்கும். பாஸ்டர் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி சீனியர் பாஸ்டர் ஞானமுத்து ஐயா கோயம்புத்தூர் IPA சபையில ஒரு அட்மினா வேலை பார்த்தவர். பீட்டர் பிரகாசம் ஐயா கிட்ட வேலை செஞ்சவர், மூத்த ஒரு பாஸ்டர் இவர். அவர் இங்க கோவை பட்டணத்திலிருந்து இங்க நமக்காக இந்த சபை திறப்புக்காக வந்திருக்கிறார். பாஸ்டர் சந்தோஷ்குமார் இத்தனை வேலைகளையும் செஞ்சு இந்த ஒரு வாரமா கஷ்டப்பட்டு நமக்கு எல்லா வேலைகளையும் அவர் தான் செஞ்சு கொடுக்கிறார். நாங்க போன்ல சொன்னதோட சரி, ஆனா எல்லா வேலைகளையும் உடனிருந்து இந்த ஆலய திறக்கப்பட்டே ஆகணும்னு சொல்லி தீராத உழைப்புகளை, தன்னுடைய விலை மதிக்க முடியாத உழைப்பை இந்த சபையில கொட்டி இருக்கிறார். எல்லாரும் அவருக்காக தேவன் அதை பார்க்கிறார். நம்ம கரங்களை தட்டுறதோட நம்மளுடைய விஷயம் முடிஞ்சது. நம்ம அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா பணத்துல உங்க எல்லாரையும் பார்த்து தேவன் கைதட்டி கொண்டிருக்கிறார். பாடத்திலிருந்து ஒரு கைதட்டு வந்து கொண்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க, செழிப்பா பார்க்க போறீங்க. உங்க ஆத்துமாக்கள் உங்களை தேடி வரப்போகுது. உங்க சபை மீண்டுமா நிரப்பப்பட போகுது. இயேசுவின் நாமத்தினால. இந்த செய்தியை கூட நான் கொடுப்பேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை, இங்க வந்து நிக்கவும் நினைக்கவும் இல்லை. பாஸ்டர் ஐயா சங்கர் சாலமன் ஐயா தான் நான் செய்தி கொடுக்க சொன்னேன். அவர் ஒரே வார்த்தையில பிரதர் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதைய தேவ கட்டளையா ஏத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆசாரியம் செய்ய வேண்டிய வேலையை பாவிகாகிய என்ன வந்து ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். நான் அதற்காக ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எத்தனையோ போதகர்கள் இருக்காங்க, நீங்க என்னைய போய் இந்த இடத்துல நிறுத்தி செய்தி கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் ரட்சிக்க வந்தேன். பாவிகளை தான் நான் ரட்சிக்க வந்தேன். எல்லாரும் ஒரு போதனை பந்தியில இருக்கிறாங்க, இயேசுவும் அங்க இருக்கிறாரு. அப்போ பரிசேயர்கள் நியாயஸ்தாத்திரிகள் கேட்கிறாங்க, உங்க இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்க இயேசு பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜகம் பண்ணுகிறது என்ன? அவர் ஏன் இப்படி பண்றாரு? பாவிகளோட ஏன் போஜனம் பண்றாரு? ஆயக்காரரோட வரி வச்சிருக்கிற கூட அவர் ஏன் போஜனம் பண்றாரு? அவங்க எல்லாம் பாவிகள். நியாயஸ்தாத்திரிகள் கேட்கிறாங்க, பரிசேயர்கள் கேட்கிறாங்க, சதுசேயர்கள் கேட்கிறாங்க. இயேசு ஒரே வார்த்தையில சொன்னார், உங்களை போன்ற நீதிமான்களை நான் ரட்சிக்க வந்தேன், பாவிகளை நான் ரட்சிக்க வந்தேன். மனம் திரும்ப நினைக்கிற ஒரு பாவியை நான் ரட்சிக்க வந்தேன். அந்த பாவி தான் எனக்கு வேணும். அவனை நான் கூப்பிடுவேன், அவனோடு நான் போதனம் பண்ணுவேன்.
எந்த கடவுள் இதை அனுமதிக்கிறது இல்லை. எந்த கடவுள் பாவிகளை சேர்த்திக்கிறது இல்லை. எந்த தெய்வம் நம்ம அறிஞ்ச தெய்வம் பாவிகளை சேர்த்திக்கிறது இல்லை. பாவிய கோயிலுக்கு வெளிதான் நிற்பாங்க, உள்ள வர முடியாது. ஒரு திருடன் பேர் எடுத்து உள்ள வர முடியுமா? முடியவே முடியாது. ஒரு கொலை பண்ணவன்னு ஒருத்தன் உள்ள கோயிலுக்குள்ள வர முடியாது. ஆனா தேவனுடைய ஆலயம் பாவிகளுடைய புகலிடமாக இருக்கிறது. தேவன் எனக்கு அடைக்கலம் தருகிறார். பாவிகளை புகலிடம் இயேசு. எல்லாம் சொல்லுங்க, பாவிகளின் புகலிடம் தான் இயேசு. இந்த இடத்துல கர்த்தர் மகிமையாய் வெற்றி செலுத்தியிருக்கிறார். எல்லாரும் ஒரு நன்றி சொல்லுங்க இயேசுவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி இயேசு. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை புயல்கள் அடித்தாலும் இயேசு வெற்றி சிறந்தார். இந்த சபை திறக்கப்பட்டது, சபை திறக்கப்பட்டது. அல்லேலூயான்னு சொல்லுங்க, வெற்றி நோக்கப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதா, தேவனுக்கே மகிமை உண்டாவதா. இந்த சபையில என்ன வார்த்தை கொடுக்கிறது ஆண்டவரே? இந்த பிரதிஷ்ட விழால ஆண்டவர் பதிலே சொல்லுங்க. 2 நாளா சொல்லுங்க. சனிக்கிழமை இங்க உபவாசம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு அங்க சனிக்கிழமை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை. விசாசு அப்பவும் என்னால வர முடியல. ஆனா எப்பவுமே விசாசை நான் ஜெயிக்க விடவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் பிசாசனை ஜெயிக்கவே விட மாட்டேன். நீ சனிக்கிழமை எனக்கு ஒர்க்க கொடுத்துட்ட, நான் வெள்ளிக்கிழமை உபவாசம் போடுவேன். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? பிசாசனை ஒரே கேள்வி கேட்டேன். பிசாசே உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. நான் வெள்ளிக்கிழமை உபவாசம் போடுவேன். இங்க சனிக்கிழமை தான் உபவாசம், நான் வெள்ளிக்கிழமையே உபவாசம் போடுவேன்னு வெள்ளிக்கிழமையே ஆண்டவர் எனக்கு உபவாசம் போட கிருபை செஞ்சார். ஒரு வார்த்தை மூலமா பேசுறேன். இந்த சபையை நான் புது திராட்சை ரசத்தால நிரப்ப போறேன். புது வைன், புது திராட்சை ரசம். A new wine, a new wine. I pour a new wine on this church. ஒரு புது திராட்சை ரசத்தை இந்த சபையில நான் ஊத்த போறேன். எடுத்து வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17. புது திராட்சரசத்தை வசனம் சொல்லி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். புது திராட்சரசத்தை பலதுருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழித்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். கையில தட்டுங்க. புது திராட்சை ரசத்தை புது துருத்தியில ஆண்டவர் வைக்க போறான்னு சொன்னாரு. புது திராட்சை ரசம் ஆண்டவர் கொடுக்கிறது. புது துருத்தி அது நீங்க எல்லாரும் தான். நீங்க எல்லாம் புது துருத்திகளா மாறிட்டீங்க. புது துருத்தியா உங்களை ஆண்டவர் வளைகிறார். புது துருத்தி, புது திராட்சை ரசம், புது துருத்திகளை உங்களை ஊத்தி ஆண்டவர் நிரப்பி பல பேருக்கு சுவையுள்ளதா மாற்ற போறார். அல்லேலூயா சொல்லுங்க. கையில தட்டிட்டே இந்த மாதிரி சொற்கள் கிடைக்கிறது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள் 3:10 வாசிங்க. அப்பொழுது சபை பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். இந்த ஆலயத்துல திராட்சை ரசம்
புரண்டு ஓட போகுது இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கரவுடைய பத்தாது, தேவன் இந்த கரவுடைய கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரை கரத்தை தட்டும்போது இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக இந்த திராட்சை ரசமானது யாருக்கு கொடுக்கப்படும்னா மனங்கசந்தவனுக்கு கொடுக்கும். நீதிமொழிகள் 3:31-6 வாசிங்க. மனம் கசந்தவனுக்கு யார்? காணிக்கராஜ் ஐயாவும் ஜெயராணி அம்மாவும் மனம் கசந்து இருக்காங்க. அதை இயேசு பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றாரு? புது திராட்சை ரசத்தை அவங்களுக்கு ஊற்றி கொண்டிருக்கிறார். மனம் கசந்த இவங்களுக்கு புது திராட்சை ரசத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 1 தீமோத்தேயு 5:23. பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கோ. திராட்சை ரசம்னா it's similar to wine but not wine. Similar to wine னா இந்த திராட்சை ரசம் அப்படியே புளிப்புல தான் மாறு கொஞ்ச நாள் கழிச்சு. அப்ப அது வைனா மாறி, அப்ப அது போதையை கொண்டு வரும். ஆனா அந்த புளிப்பு மாறாததுக்கு முன்னாடி அது உடம்புக்கு ஆரோக்கியமானது. அந்த திராட்சை ரசத்தை நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்ம பலவீனம் நீங்கும், நம்ம பலவானாய் மாறுவோம். நீங்க மாத்தி நினைச்சலாதீங்க, வைன் வேற இது வேற. வைனுங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு மாறும். ஆனா இந்த திராட்சை ரசம் இயேசு கொடுக்கிற திராட்சை ரசம். இது நமக்கு மனங்கசந்தவனுக்கு கொடுக்கப்படுகிற திராட்சை ரசம். இன்னொன்னு பலவீனனுக்காக கொடுக்கப்படுகிற திராட்சை ரசம். இது நிறைய நன்மைகளை தரும்னு சொல்லி நிறைய ரிசர்ச்ல சொல்றாங்க. நச்சுக்களை வெளியேற்றும், நம்மளை இளமையா வச்சுக்கும். இப்படிப்பட்ட ஒரு பானத்தை தான் ஆண்டவர் நமக்கு தருவார். புரிஞ்சதுங்களா? இன்னும் இருந்து எல்லாரும் திராட்சை ரசம் எடுத்துக்கோங்க, திராட்சை ஜூஸ் அதையே நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க உங்க நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும், கொழுப்புகள் எல்லாம் வெளியேறும், இளமையா மாறிடுவீங்க. கைகளை தட்டுங்க. இளமையா மாறி காணிக்கிறதே இளமையா மாறிடுவாரு. இந்த பிரதிஷ்டை குறித்து பேசும்போது இன்னொரு வார்த்தை ஆகாய் 2:9 ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இந்த ஆலயத்தை ஆண்டவர் அப்படிதான் செய்ய போறார். கரங்களை தட்டுங்க. இந்த ஆலயத்தை முந்தின ஆலயத்தை பெரிதா ஆண்டவர் பண்ண போறாரு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் செருபாபேலை கொண்டு இடிஞ்சு போன எருசலேம் ஆலயம், சாலமோன் கட்டின எருசலேம் ஆலயம் பாபிலோன் ஆட்சிக்கு வந்த பின்னாடி என்னாச்சு? எல்லாம் இடிச்சிட்டாங்க, தரமட்டமாக்கிட்டாங்க. அப்போ பாபிலோனுக்கு புதுசா ஒரு நேபுகாத்நேச்சார் தான் அழிச்சாரு. அப்போ புதுசா ஒரு ராஜா வர்றாரு. அவர்தான் கோரேஸ் ராஜா. அந்த கோரேஸ் ராஜா பெர்சியா நாட்டு அதிபர். அவர் என்ன பண்றாரு? இந்த ஆலயத்தை மீண்டுமாய் கட்டணும்னு சொல்லி உத்தரவிடுறாரு. அப்போ செருபாபேல் அப்படிங்கிற ஒருத்தர், அவரும் வந்து கவர்னர், அவர் என்ன பண்றாரு? ஆலயத்தை கட்டுறதுக்காக அவரும் வந்து முயற்சி எடுக்கிறார். அப்போ என்ன ஆகுது? ஆலயம் மீண்டுமாய் புதுப்பிக்கப்பட்டது. அதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்றது. அதாவது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். சாலமோன் கட்டது பெரிய ஆலயம், எவ்வளோ வருஷங்கள் அதை கட்டினாங்க. ஆனா அது அழிச்சு. அதுக்கு பின்னாடி மறுபடியும் செருபாபேல்ங்கிற ஒரு தேவதூதனை ஆண்டவர் ஏற்படுத்தி மறுபடியும் இந்த ஆலயத்தை கட்டுறது. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவன் அனுப்பி இந்த ஆலயத்தை மீண்டுமாய் புதுப்பிக்க, மீண்டுமாய் அழகுபடுத்த, மீண்டுமாய் வர்ஷிப் நடக்க தேவ வல்லமை இதுல இறங்கி இருக்கிறத நம்ம இங்க எல்லாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனம் முன்னாடி அவர் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தாங்க. இயேசுவின் தாயும் அங்கே இருக்கிறாங்க. இயேசுவும் அவருடைய
அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. திராட்சை ரசம் குறைபட்டு அப்ப என்ன ஆகுது? திராட்சை ரசம் கம்மியா, ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் கம்மியாயிருச்சு. இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர் உங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று, திராட்சை ரசம் இவங்களுக்கு 10 நாள் இல்ல, முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. அதற்கு இயேசு ஸ்ரீயே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல. அவர் என்னங்கிறாரு? இயேசு வந்து எனக்கு இன்னும் என்னோட வேலை வரல, ஏன் என்னை போட்டு நீ தொல்லை பண்றாமா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி இயேசு ஒதுங்கி நிக்கிறாரு. எப்போ அந்த அம்மா கல்யாண வீட்டுல சொல்றாங்க இயேசு வல்லமை அந்த அம்மாவுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும் இயேசு பெரிய வல்லமை இருக்குன்னு. ஆனா இயேசு என் வேலை வரல, நீ என்னை விட்டுரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறாரு. ஆனா திராட்சை ரசம் குறைபட்டு எல்லாம் இல்லாத சூழ்நிலையில அப்போ தேவ வல்லமை அவர்கிட்ட இறங்கி அவர் என்ன பண்றாரு? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கிறார். என்ன சொல்றாரு இயேசு? என்ன சொல்றாரு வேலைக்காரரை பார்த்து? தண்ணீரை நிரப்புங்க. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, திராட்சை இல்ல, என்ன இருக்கு? வெறும் தண்ணியா இருக்குது. இயேசு அதை பாக்குறாரு. இந்த சபையிலயும் ஒண்ணுல எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயாவும் முடிஞ்சு போச்சு, அம்மாவும் கலக்கவும் முடிஞ்சு போச்சு, சபை ஜனங்களும் எங்கெங்கயோ போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். இப்ப அந்த குறைவோட நேரத்துலதான் இயேசு என்னங்கிறாரு? தண்ணி தான் இருக்குதுன்னு பாக்குறாரு. சரி, அந்த தண்ணி மோதுக்குவாங்கன்னு சொல்லி வேலைக்காரருக்கு சொல்றாரு. அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது முண்டு வந்து விசாரித்து காரணத்தில் கொண்டு போவாங்க, அந்த தண்ணி மோதுக்கு போங்கிற. வேற ஒண்ணுமே பண்ணல இயேசு. என்ன பண்றாரு? அந்த ரசம் இல்ல, ஓகே, அங்க இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அதையும் மோதுக்கு போங்கிற. அவர் மோதுக்கு போறாங்க, அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததே என்று வந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அப்போ திராட்சை ரசம் அங்க போய் தண்ணி மோதிட்டு அங்க கொண்டு கொடுக்குறாங்க. அது என்னமா மாறுது? திராட்சை ரசமா மாறுது. அதை குடிச்சவங்க, இந்த திராட்சை ரசம் இத்தனை நேரம் எங்க கை கிடைக்கலையே, இது எப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்குது? ஃபர்ஸ்ட் நல்லா ஆலையில புழிஞ்சு என்னென்னமோ வேதிப்பொருள் எல்லாம் கலந்து கொண்டு வந்து கல்யாணத்துல கொடுத்துருக்காங்க. அந்த திராட்சை ரசம் குடிச்சிருக்கிறாங்க. அந்த திராட்சை ரசம் இப்படி எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து வந்திருக்கு. ஆனா இயேசு வெறும் தண்ணியை வந்து கொண்டு போய் கொடுக்கிறாரு. அது முந்தின திராட்சை ரசத்தை பார்த்து விந்தின திராட்சை ரசம் தித்திப்புள்ளதாக மாறும். இது என்ன காரணம்னா ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னாரு? அந்த தண்ணிய மோந்து கொண்டு போய் கொடுங்க, அவ்வளவுதான் சொன்னாரு. அது ஒரு கட்டளை. அந்த கட்டளைய யாரும் மீறவே இல்லை. தண்ணி தானே, இது போய் எப்படி திராட்சை ரசம் கொடுக்குறது யாரும் அங்க நினைக்கவே இல்லை. அவர் சொன்னதை செஞ்சாங்க. கடைசியில திராட்சை ரசம் முந்தினதை விட சூப்பரா அமைஞ்சிருச்சு. அது போலதான் இந்த ஆலயத்திலையும் நீங்க எல்லாரும் நாங்க என்ன சொன்னமோ அது செஞ்சீங்க. இதையும் கத்த தித்திப்புள்ளதாக மாற்ற போகிறார். எல்லாம் மனம் திரும்புகிற பாவிகளை கொடுங்க, குடிகாரரை கொண்டு வாங்க, ஏரிக்காரரை கொண்டு வாங்க, சமுதாயத்துல பெரியவர்களை கொண்டு வாங்க, அப்பா பெரிய பெரிய முதலாளிகளை கொண்டு வாங்க. அப்பா இந்த சபையை நிரப்புங்க. இந்த சபை இன்னும் பெரிதாகட்டும், இன்னும் நிறைய ஆத்துமாக்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தயவா இறங்கி நம்ம ஜெபத்தை கேட்டு வருகிற நாட்கள் அந்த சபை நிறைஞ்சு வழிய போகுது. நம்ம ஆத்துமா ஆதாயம் செய்வதா மாற போறோம். இதோடு நான் புதிய காரியங்களை செய்வேன் சொன்ன கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு இந்த சபைக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும். இந்த நாள் முதற்கொண்டு இந்த சபைக்கு வைத்திருக்கிற புதிய நன்மைகள் கடந்து வரும்.
புதிய ஆத்மாக்கள் கடந்து வரட்டும், புதிய நன்மையான ஈவுகள் கடந்து வரட்டும். இழந்து போன வல்லமைகள், இழந்து போன காவல்களை தந்து திரும்ப தந்து அவர் மெய்ப்பிக்க பண்ணுவாராக. எழுதுகள் மெய்ப்பிக்கப்பட்டதை போல இந்த ஊழியம் மறுபடியும் மெய்ப்பிக்கப்படட்டும். ஒரு திறன் சேனையாக இந்த போட்டு பகுதியில இந்த ஊழியை எழுப்பத்தக்க தக்க உதவி செய்வதாக. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஓரானா தியானா ஊராபானா நாகாபானா மகிமை தேவனே. ஊரா தியானா நல்ல ஒரு தேவ வார்த்தை கொடுத்த தேவராக அவரை கொண்டு ஊழியத்தை செய்கிறார். 3 நாட்கள் மருத்துவமனையில் செய்கிற ஊழியம் இன்றைக்கு இழந்த ஊழியத்தை திரும்ப எடுப்பித்திருக்கிறீர்கள். நீங்க இந்த 3 ராஜாக்கள் நீங்க வாசித்தீங்கன்னா இந்த வேலை சொல்லுகிற 18ஆம் அதிகாரத்துல இடிந்து கிடந்த பலிபீடத்த எலியா செப்பலிட்டான். 12 கற்களை கொண்டு அந்த இடத்துல செப்பலிட்ட போது வானம் திறந்தது. இங்கு அருமையான தேவ ஊழியர்கள் 2-3 பேரை கொண்டு இந்த ஊழியத்தை இடிந்து கிடந்த பலிபீடத்தை கட்டி இருக்கிறார். இதுல பலி செலுத்தப்பட்டிருக்குது. வானம் திறந்திருக்குது. வானத்திலிருந்து மகிமை இறங்கி வரும்போது வானத்தின் மகிமை சத்தம் கேட்கக்கூடாது. வானத்தின் அக்கினி இறங்கி வரும். சகல சத்துக்களை பச்சித்து போடும். எசபேலின் ஆவிகள் விலகும். எல்லா பாகாரின் ஆவிகள் விலகும். தேவ மகிமை வெளியிறங்கமாகும். இந்த ஊழியத்தில் மகத்துவத்தின் கிரியைகள் வெளிப்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு நாம் உங்களை துதிக்கிறோம். மீதியான காரியங்களை கர்த்தர் வழிநடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அப்படியே எல்லாரும் இருக்கிறத எழுந்திருந்து ஏன் நமக்கு உதாரணமாக தேவனருமான காரியங்களை நடத்துகிறோம். எல்லாரும் இருக்கிறத எழுந்திருந்து நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு நேரத்தில் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தை அநேக வருஷங்களுக்கு அப்புறம் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இந்த ஆலயத்தின் முதல் காணிக்கை நாம் யாவரும் பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவமீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவமீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே இருகையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே இருகையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆபேல் செலுத்திய காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதித்ததான கர்த்தர் அப்பா, நாங்கள் செலுத்ததான ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து அப்பா 30, 60, 100 கர்த்தர் நீர் பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் சரிந்து விடும்படி கர்த்தர் நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராகப்பா. சிங்க குட்டிகள் தாட்சி அடித்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி அப்பா, ஒரு நன்மை குறைவுபடாமல் தகப்பனை எல்லாம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டின தேவனப்பா, ஆண்டவரே திரும்ப இந்த ஆலயத்தை அப்பா நீங்க புதுப்பிச்சிருக்கிறீங்கப்பா, கட்டிருக்கிறீங்கப்பா. அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. இனி வார வார தகப்பனை ஆராதனைகள் நடப்பதாக. திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளை கர்த்தர் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ராஜா தகப்பனே அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, நீங்க அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபை திறப்பு விழாவுக்கு வந்த அபானவியானவரே, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு போதகரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா, சங்க சாலமோன் பாஸ்டர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, ஞானமுத்தாஜனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இன்பராஜ் சேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா, ஆவியானவரே செய்தி கொடுத்த அன்பு தாசனை அனுவே சஞ்சீவ் புரி சவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே இந்த இடத்துல அப்பா நீராகவே திரும்பவும் இந்த சபையை மகிமை மேல மகிமையாய் ஆகவே இந்த சபையை எழுப்ப போறதுக்காக ஆவியானவரே அன்பு போதக அப்பா காணிக்கை ராஜாவையும் அப்பா ஜெயராணி அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்பா அந்த சபை மகிமை மேல மகிமையாய் இருக்கும்படியாக அப்பா அனைவருக்கு அப்பா அந்த சபை எடுத்துக்காட்டாக இருக்கும்படியாக இந்த சபையாகவே ஒரு எழுப்புகளின் சபையாக இருக்கும்படியாக அப்பா ஆவியானவரே இந்த தேவன் முழுவதும் அப்பா ஒரு அசைக்கப்படும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உங்களை திராட்சை ரசத்தினால் நிரப்புவதற்காக நன்றி தகப்பனே. எளிமையாய் வந்தவர்கள் எல்லாரும் அப்பா அப்பா நிரப்பி அனுப்புவதற்காக நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க தகப்பனே. உங்க நன்மை நான் திருப்தியாக்கி நடத்துங்க சப்பா. உடைய கரமாளிகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூரத்துக்கு அருமையான சமூகத்தில் வந்தவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க எல்லாம் பிரயாசப்பட்டு அங்க ஆதாரங்களாக எடுத்து வந்திருக்காங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திரும்பி போகும்போது எல்லாருடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்கப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு சந்தோஷமா அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண வந்தோமோ அதே சந்தோஷம் இயேசு வருகிறவர்களும் நம்மளோட ஒரு சபையோடு நிறைந்திருக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைவு ஜெபத்தில் மத்தியில் அருமையான ஐயா அவங்க ஆண்டவரே காலமான நேர்த்தியாக நடத்தி ஆசீர்வாத ஸ்தோத்திரம். இந்த சபை ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்காக ஆசீர்வதிங்க. இந்த பொறுப்பேற்றுள்ள சத்தியப்படுறதுக்காக ஆண்டவரே இன்னும் இப்ராஹிம் பாஸ்டர் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே வாரம் நடத்தி சபையை நடத்தும்படியாக அநேக ஆத்மகள் கிழக்கு பயன்படுத்தி வழக்கு வர முடியாது. ஆண்டவரே ஒரு பிரசாதமாக ஒரு விடுதலை இடமாக அமைய கிருபை செய்யப்பட்டாங்க. இந்த ஆசிரியர்கள் ஸ்தலம் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே முன்பிருக்க பலத்தை இரட்டிப்பான பலத்தினால் நன்மை நிறைவேறணும் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரம், அந்த ஒவ்வொரு முடிவுக்கு ஸ்தோத்திரத்தாவே ஆண்டவரை தொடர்பு முடிகிறதும் ஆண்டவரே அதுக்காக நடத்தி கொடுத்தா ஸ்தோத்திரம். இந்த கிருபை கொடுங்க. தொடர்ந்து உடைய நாமத்தை வேறுபடுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கப்படுகிறார். Hallelujah. Hallelujah. Hallelujah.